ஹே guys, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வந்து அவங்களோட ரீசெண்டா ரீசார்ஜ் பண்ண எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைக் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்லிமிட்டட் 5G யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பல ட்விஸ்டோட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன, அதுல எது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிளான் அப்படி எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம், என்னோட பேர் தினேஷ். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ் தமிழா. நீங்க எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ 5G வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளான் பேக் போட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G கிடைக்கும். 5Gமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லாம் ஹைக் ஆனதுக்கப்புறம் மினிமம் 2GB பெர் டே அப்படிங்கிற பிளான் வேல்யூ போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் 5G வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. உங்கள்ட்ட எவ்வளோ நெட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பெர் டே 2GB போடுவீங்கல்ல, அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் 5G கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓரளவுக்கு ஒரு லிமிட் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் 5G இருக்கப்ப ஒரு சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணேன். அதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு தெரியல. மேபி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 5G அன்லிமிட்டட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2GB பெர் டே அந்த இதுக்கு லிமிட்டுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 பிளான் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3599 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 325 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே, அதாவது 1 இயர்க்கான பேக் இது 2.5GB பெர் டே. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான காஸ்ட் பை பெர் டே அப்படிங்கிற மாதிரி போட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 9 rupees 86 பைசா வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஒரு நாளைக்கு 9 ரூபா 86 பைசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் போட்டீங்க அப்படின்னா உங்களோட நெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதா வந்து கணக்கு எடுத்துக்கங்க. ரெண்டாவது ஆஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 899. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 நாளைக்கான பேக் இது, ஓகேங்களா. ஸோ 90 நாளைக்கு அவங்கள்ட்ட வந்து மந்த்லி ஆனுவலுக்கான அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து 90 நாளைக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB பெர் டே, ஓகேங்களா. அது போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20GB கொடுத்துருக்காங்க. 2GBக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த 20GB வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆனில் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா 2GB 1 டேக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா அந்த 20GB வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.99 பைசா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு பைசா கம்மி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுகும். மற்ற எந்த ஆஃபர் எடுத்தீங்கனாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு நாளைக்கு டேட்டா செலவு பண்ணுறது. இது ரெண்டு மட்டும்தான் 10 ரூபாய்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பெர் டேக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும். இதையும் தாண்டி வேறு ஏதாச்சும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஜியோ 5G யூஸ் பண்ணுறாங்கல்ல, உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து அன்லிமிட்டடாக கிடைக்குதா, இல்லை ஓரளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் ஸ்பீட் டவுன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஒரு சில டயத்தில் நல்லாவும் இருக்குது, ஒரு சில டயத்தில் வந்து ரொம்பவுமே கம்மியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால தான் வந்து மேபி இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிவ் ஆல், see you back. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.